அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பயிற்சி 6 துருசுல் லுகத்துல் அரபியா பார்ட் 2 பயிற்சி 6. இக்ருனி படி மா ஒன்றை எலி அடுத்து வருகின்ற ஒன்றை படி முராயன் கவனித்த நிலையில் கவாயித சட்டங்கள்னா ரூல்ஸ் சட்டங்களை கவனித்த நிலையில் நுத்துக்கி ஹம்சத்தில் வஸ்லுடைய ஹம்சாவை மொழிவதின் சட்டங்களை கவனித்த நிலையில் பின்வரக்கூடிய ஒன்றை படி. அப்போ பின்னாடி வரக்கூடியதில் எது வஸ்லுடைய ஹம்சா, எது வஸ்லுடைய ஹம்சா? இக்ருங்கிறது வஸ்லுடைய ஹம்சா. அப்புறம் இது இந்த இடத்துல வஃபூமில் வஸ்லுடைய ஹம்சா, இக்ரு வஸ்லுடைய ஹம்சா, வக்துபில் இது இந்த வஸ்லுடைய ஹம்சாவை ஹம்சாவுடைய சட்டத்தை கவனித்த நிலையில் படி. மேலும் கவாயித இக்ரு படி மா ஒன்றை எலி அடுத்துரைகின்றோன்னு முராயன் கவனித்த நிலையில் கவாயித சட்டங்களை. அப்போ இங்கு அத்துப்பு வச்சு அந்த கவாயிதை என்ன பண்ணும் மீண்டு வரும். அப்போ சட்டங்களை நுத்துக்கி மொழிவதின் சட்டங்களை ஹுரூஃபி சாக்கினி சுக்குன் பெற்ற ஹருஃபை மொழியும் சட்டத்தை இந்தமா எலிஹி அந்த அம்ருஃபாலை அடுத்து வர நேரத்தில் அல்லு அடுத்து வர நேரத்தில் இந்த அலிஃப்லாமில் உள்ள சுக்குன் பெற்ற எழுத்து வந்து லாம், அது எப்படி மொழிவது அப்படிங்கிற சட்டத்தை கவனித்து என்ன பண்ண பின்வரக்கூடியதை படி. குல் சாப்பிடு, வஸ்ரப் குடி. அப்போ என்ன பண்ணிட்டோம், வஸ்ருடைய அம்சா விட்டோம். இந்த வாவு வந்ததுனால விட்டுட்டு நேராக வஸ்ரப் அப்படின்னு அப்படியே தாண்டியாச்சு. அடுத்து இக்ரை தர்ச பாடத்தை படி. வஃபு அம்ஹு அதை நீ வழங்கிக்கொள். அப்போ வஸ்ருடைய அம்சாவுக்கு மேலே சுக்குன் இருக்குது. இல்லை இந்த அம்ருஃபாலில் கடைசியில் சுக்குன் தானே வரும். அப்போ சுக்குன் இருக்குது. சுக்குனுக்கு அடுத்து அலிஃப்லாம் உள்ள ஒரு இஸ்மு இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், இக்ரை தர்ச அந்த அலிஃபை விட்டாச்சு, வசூட அம்சா விட்டாச்சு. அப்போ இக்ரை தரிச அப்போ லாமி என்ன பண்ணியாச்சு விட்டாச்சு. அந்த சம்சியா கமரியா படித்தோம்னா அந்த சட்டம் இங்கே கொஞ்சம் தேவைப்படும். அப்போ இங்கே உள்ள சுக்குன் வந்து கசரா மாறுது, நமக்கு தான் சட்டம். இங்கே உள்ள சுக்குன் வந்து இக்ரை தரிச அப்படின்னு படிக்கணும். இக்ரவு நீ படி, இங்கே ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா முன்னாடி வாவும் இல்லை ஃபேவும் இல்லை, அதனால் இக்ரவு நீ படிச்சுக்கோ. கடைசியில் சுக்குன் செஞ்சிடலாம் இக்ரவு. அடுத்து எனக்கு வக்குத்துபு, இது வசூலுடைய அமருடைய அம்சா, வசூலுடைய அம்சா. அப்போ வாவு இருக்குது, வாவுக்கு அடுத்து வசூலுடைய அம்சா விட்டாச்சு. வக்குத்துபு எழுது, இக்ரவு படி, வக்குத்துபு எழுது. உஹ்ருஜ் வெளியே போ, வல் அப். அப்போ இல் அபுன்னு இருக்கும், வாவு இல்லை அப்படின்னா, வாவு இருக்கனால வல் அப். அப்போ என்ன, வசூலுடைய அம்சா விட்டாச்சு. அப்போ நமக்கு என்ன சட்டம், என்ன ரூல்ஸு, வசூலுடைய அதாவது அம்ருடைய அம்சாவுக்கு முன்னால் வாவு இருந்தால் அந்த வசூலுடைய அம்சா அம்ருடைய அம்சா வசூலுடைய அம்சா ஒன்று தான். அந்த வசூலுடைய அம்சாவை சொல்லக்கூடாது, விடப்படும். அதான் சட்டம். அதே போல் அமுருக்கு பின்னாடி, அமருடைய ஃபாலுக்கு பின்னாடி அலிஃப்லாம் உள்ள இஸ்மு வந்தால் அப்போ அந்த அலிஃப்லாமில் உள்ள வசூலுடைய அம்சாவை விட்டுவிட வேண்டும். அப்போ அந்த லாமை என்ன பண்ணணும், அது பின்னாடி சம்சியா கமரியா இருக்கிறத பொறுத்து. சரி, அடுத்து இதுஹபு நீ போ, அல் ஆன இப்போது, வர்ஜி திரும்பு, பௌத பின்னால், சுலுசி சாத்தின் 3 மணி நேரத்திற்கு பின்னால் நீ வந்து திரும்பு. அப்போ இங்கே அமருஃபால் இருக்குது, அமருஃபாலில் கடைசி இடத்துல சுக்குன் இருக்குது, கடைசி இடத்துல சுக்குன் இருக்கனால அப்போ அலிஃப்லாம் இருக்குது இந்த இடத்துல. அப்போ இதுஹபில் ஆன அப்படின்னு படிக்கணும். இங்கே வர்ஜி படிக்கணும், இங்கே வாவு இருக்கனால இந்த வசூட அம்சா விடப்படும், வர்ஜி அப்படின்னு படிக்கணும். அடுத்து இஃப்தோ தர மிதுபாக நான் நம்ம எழுதி வச்சுருக்கேன். ரேடியோவை தர வசமாக கேளு, அஹ்பார் செய்திகளை கேளு. அப்போ ரேடியோவை தரேன்னா நான் ரேடியோ ஆன் பண்ணு, செய்திகளை கேளு. அப்போ இங்கே நமக்கு என்ன சட்டம், வஃப்தஹ் கடைசியத்தை சுக்குன் இருக்குது, அடுத்த அலிஃப்லாம் இருக்குது. அப்போ வஃப்தஹில் மிதுபாக மீம் வந்து இந்த சம்சியா கமரியாவை கவனித்து, அது வந்து கமரியாவுடைய எழுத்து அப்படிங்கிறதுனால இஃப்தஹில் அந்த லாமுக்கு என்ன பண்ணிடுறோம், லாமு வச்சு படிக்கிறோம். மிதுபஹ் மிதியா ரேடியோவை தர வஸ்மு மேலும் செய்திகளை கேள். அப்போ
வாவுக்கு அடுத்து வசுடைய அம்ஜா இருக்கனால வசுடைய அம்ஜா விட்டு விடுகின்றோம். இப்போ வஸ்ம இங்கேயும் அதே தான், வசுடைய அம்ஜாவை விட்டு விடுகின்றோம். அடுத்து ஹுது நீ பிடி, ஹாதிகள் அக்கீபத்தை இந்த பேகை பிடி, வஃப்தஹா அதை நீ தர, இதுஹபு நீ போ, இளல் முதிரி பிரின்சிபலிடம் போ, வஸ் அல்ஹு நீ அவரிடம் கேள். அப்போ என்ன பண்ணுறோம், இதுஹபு இலா, அப்போ இங்கே இதுஹபு ஃபுல்லாக படிக்கிறோம். இங்கே இஃப்தஹில்னு படிக்கும், ஆனால் இங்கே இது எதுவும் ஏன்னா அடுத்துல அலிஃப்லாம் இல்லை, இந்த இந்த அலிஃப்லாம் இல்லாதனால இதுஹபுன்னு ஃபுல்லாக படிக்கிறோம். அடுத்தது வசு அல்லுன்னு ஏன் படித்தோம், அம்ஜா வசுட அம்ஜா விட்டாச்சு வாவு இருக்கனால. ஹுது பிடி, கூப கோப்பையை பிடி, வகுசில் ஹூ அதை நீ கழுகு. அப்போ ஹுத்து கடைசியில் சுக்குன் இருக்குது, அடுத்ததுல அலிஃப்லாம் இருக்குது, அப்போ அதனால் இந்த சுக்குன் தீன் மாறிடுது. ஹுதி ஹுதில் தனியாக படித்தோம்னா ஹுத்து நீ பிடி, அல் கௌப கோப்பையை நீ பிடி. சேர்த்து படித்தோம்னா ஹுதில், அப்போ சுக்குன்னு கசரா மாறிடுது, இப்போ லாமில் சேருது. ஹுதில் கூப கோப்பையை நீ என்ன பண்ண பிடி, வகுசில் ஹூ அதை நீ கழுகு. கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், லீ யஹ்யா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லா தலா சொன்னான், யா யஹ்யா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ஹுது பிடிங்கள், கிதாப வேதத்தை பிடிங்கள், பிகுவத்தின் வலிமையாக. இங்கே ஏன் ஹுதில்னு எழுதலை, அப்போ யா யஹ்யா இங்கே ஹுதில்னு தான் போடணும், இங்கே சுக்குன்னு வச்சுருக்குறாங்க. பிரித்து படித்தோம்னா ஹுது நீ பிடி, சேர்த்து படித்தோம்னா ஹுதில் கிதாப. அப்போ இந்த தாலுக்கு வந்து கசரிச்சு படிக்கலாம், இப்போ குரான்லேயே அப்படி தான் இருக்கும், ஹுதில் கிதாப. அப்புறம் அமுரு ஃபாலுக்கு பின்னாடி அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா இந்த சுக்குன்னு என்ன பண்ணிடும், கசராக மாறிவிடும். அடுத்து கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், யாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு யாதம் ஆதமே உஸ்குன் நீ வசை. அப்போ பிரித்து படித்தோம்னா உஸ்குன், சேர்த்து படித்தோம்னா மூ போயிடும், உஸ்ஸில் சேர்ந்துடும், இந்த வசுடைய அம்ஜா விடப்படும். இங்கேயும் அதே தான், இந்த வசுடைய அம்ஜா சொல்லப்படாது. அப்போ பிரித்து படித்தா யா ஆதமும் உஸ்குன், சேர்த்து படித்தா யா ஆதமுஸ்குன், ஓகேவா, வசுடைய அம்ஜா விடப்படும். அடுத்து அந்த நீங்களும், ஆதம் நீயும், ஜவுஜுக்க உங்களுடைய மனைவியும், ஜன்னத்தை சொர்க்கத்தில் வசிங்கள். அடுத்து பயிற்சி 7, இக்ர படி, மாயலி பின்வரக்கூடியதை படி, யா ஹாமிது ஹாமிதே இதுஹப் நீ போ. அப்போ சேர்த்து படித்தா யா ஹாமிது துஹப். அடுத்து யா இஹுவானு துஹபு சகோதரர்களே நீங்கள் போங்கள். பிரித்து படித்தோம்னா யா இஹுவானு இதுஹபு. அப்போ என்ன, சேர்த்து படிக்கிறப்ப வசூட அம்ஜாவை விடப்படும். யா ஆமினா இதுஹபி பிரித்து படித்தா, இல்லாட்டி சேர்த்து படித்தோம்னா யா ஆமினு யா ஆமினத்து துஹப், யா ஹவாத்து இதுஹப்ன. யா யுஹத்துல்லாபு மாணவர்களே, உதுஹுலு நுழையுங்கள், ஃபஸ்ல வகுப்பறை நுழையுங்கள், வஜ்லிசு அமருங்கள், வகுத்துபு எழுதுங்கள், தர்ச பாடத்தை எழுதுங்கள். இக்ரமாலி பின்வரக்கூடிய படி. ஓகே, அடுத்து உஹ்ருஜு உஹ்ருஜி நீ வெளியேறு, யா பின்த் சிறுமிய, அபி விளையாடு, உஹத்திக உஹத்திக்க உன்னுடைய சகோதரியுடன் நீ விளையாடு. இப்போ பின்த்துங்கிறது பெண்பாலாக இருக்கனால உஹ்ருஜி. அப்போ அமுருக்கு என்ன பொதுவாக ஃபார்முலா, இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல்னா, இதுதான் வந்து அமுரு ஃபாலுக்குள்ள ஒரு சட்டம், நமக்குள்ள சர்ஃபு. அப்போ பெண்பாலாக இருந்துச்சுன்னா இதுஹப் இதுஹபா இதுஹபு இது 3 ஆண்பால், இதுஹபி பெண்பால். அப்போ அதே போல் உஹ்ருஜு உஹ்ருஜா உஹ்ருஜு உஹ்ருஜி நீ ஒரு பெண், அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்போ அப்படி தான் சொல்கிறாங்க, உஹ்ருஜி நீ வெளியேறு, இல்லாட்டி புறப்படு, உஹுத்திக்க உன்னுடைய சகோதரியோட என்ன பண்ண, வலுகபி விளையாடு. அடுத்து இஸ்ரிபுன்னு குடியுங்கள், கஹுவத்தை காப்பியை, யா சைதத்தி. அப்போ முன்னாடி பல பெண்கள் இருக்காங்க, சைதத்திக்கு எப்படி மொழிபெயர்க்குதுன்னு தெரில. அப்போ மேடம்க்கு என்ன பன்மை, அது என்னன்னு தெரில, பல பெண்கள். அப்போ இந்த இடத்துல சைதத்திக்கு பெண்களேன்னு வச்சுக்குவோம், சயீதுனா சாருன்னு சொல்லலாம், சைதுனா மேடம் சொல்லலாம்,
மேடத்தை பன்மையாக சொல்ல தெரில. அப்போ அதனால் வந்து பெண் வச்சுக்குவோம். பெண்களே காப்பியை குடியுங்கள். அப்போ எந்த சர்ஃபு கொண்டு வரணும்? இஃப் அல்ன அந்த சர்ஃப் இஸ்ரஃப் இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அல்னா இஃப் அல்ன அந்த சர்ஃபு கொண்டு வரணும். அப்போ இஸ்ரிப்ன குடியுங்கள், ககுவத்தை காப்பியை குடியுங்கள். யா சையிதத்தி இகுசு 4 இங்கே இருக்கா? வகுலு வஸ்ரபு சாப்பிடுங்கள், குடியுங்கள். அடுத்து ஆலை யாமின் ஆமினாவை வா வஃப்தஹி தர நவாஃபித ஜன்னலை தர. அப்போ ஆமினாங்கிற இருக்கிறனால வஃப்தஹி நீ தர அப்படிங்கிறான். வகுசிலு கழுவி கொள்ளுங்கள், உஜுவுக்கும் உங்களுடைய முகங்களை, வைதிக்கும் உங்களுடைய 2 கைகளை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள். வஉபுதுன நீங்கள் பல பெண்கள் வணங்குங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள். வஸ்ஜுதுன நீங்கள் பல பெண்கள் சஜிதா செய்யுங்கள், லஹு அந்த இறைவனுக்கு அல்லாஹுக்கு சஜிதா செய்யுங்கள். வஉபுதுன அப்போ எதை போல் இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல்ன அதே போல் தான் வஉபுதுன ஐன்கல்வாக்கு லம் இருக்குது. அப்போ உன்சுரா உன்சுரு உன்சுரி உன்சுரா உன்சுர்ன மெயின் சர்ஃப் படிச்சிருக்கோம்ல, நமக்கு மெயின் சர்ஃப் என்ன நசர கத்தப. அப்போ உபுதுன அந்த நசரவை போல் இது. அப்போ என்ன நீங்கள் பல பெண்கள். ஓகே, அடுத்து வலுஅபு விளையாடுங்கள், பகுதி தரிசி பாடத்திற்கு பின்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பல ஆண்கள் பார்த்து சொல்கிறது. நீங்கள் பல ஆண்கள் பாடத்திற்கு பின்னால் விளையாடுங்கள். 9 ஹுதி கித்தாபக்கி உன்னுடைய கித்தாபை இப்படி யா சுஆதே ஹுது ஹுதா ஹுது ஹுதி ஹுது நீ ஒரு ஆண் பிடி, ஹுதாய நீங்கள் இரான்கள் பிடிங்கள், ஹுது நீங்கள் பல ஆண்கள் பிடிங்கள், ஹுதி அப்போ என்ன நீங்கள் பல பெண்கள் பிடியுங்கள், கித்தாபக்கி உங்களுடைய கித்தாபை யா சுஆதே பெண்பால் அந்த கீ வரணும். நானே பல இடத்துல அந்த அந்த கீயை கவனிக்கிறது இல்லை, கேனை படிச்சிருக்கலாம். சுவாது அப்படின்னு போட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணோம், பெண்பால்னு தெரியுது. இருந்தாலும் மைண்டு டக்குன்னு அங்கே போகாது, கித்தாபை கீன் படிக்கணுமேன்ட்டு போகாது. அந்த மாதிரி தப்பு பரவலாக எல்லாத்துக்கும் வரும். ஓகே, காலல்லா தலா அல்லா தலா சொல்கின்றான். சூரத்தில் பக்கராவில் அல்லா தலா சொல்கின்றான். யா யுஹன்னா உபுது சேர்த்து படித்தா இல்லாட்டி பிரித்து படித்தோம்னா அபதைய உபுது பிரித்து படித்தாலும் உபுது தான். உபுது அம்சா வசூட அம்சா இருக்குது. லம் சேர்த்து படிக்கல. யா யுஹன்னா உபுது நீங்கள் வணங்குங்கள், மக்களை நீங்கள் வணங்குங்கள். ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். அல்லதி எந்த உங்களுடைய இறைவனை என்றால் ஹலக்கக்கும் உங்களை அவன் படைத்தானே அந்த உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வணங்குங்கள். வல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் சென்றவன் வழங்கினார்களே அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அப்போ யா யுஹன்னாசு மக்களே உபுது வணங்குங்கள், ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை. வல்லதீன எப்படிப்பட்ட அந்த இறைவன் எங்கே அத்து வைக்கிறது. இப்போ ஹலக்கக்கம் உங்களையும் படைத்தான், வல்லதீன் இன்னும் சிலர்களை மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சிலரையும் படைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்தான், உங்களையும் படைத்தான். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகே, ரைட்டு தான். உங்களையும் படைத்தான், உங்களுக்கு முன்னிருந்தையும் படைத்தானே அந்த உங்களுடைய முன்னோர்களையும் படைத்தானே அந்த இறைவன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வணங்குங்கள். காலஃபி சூரத்தில் ஹஜ்ஜீசன் நமக்கு சட்டம் உபுதுங்கிறது அம்ரு. என்ன கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சும்மா படிக்க தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கால ஃபிசூரத்தில் சூரத்தில் ஹஜ்ஜில் வருகிறது. யாய் வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது சஜிதா செய்யுங்கள், வஉபுது வணங்குங்கள், ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள், வஃஅலுல் ஹைரு நல்லதை செய்யுங்கள். அப்போ வர்க்கு அம்ரு, வஸ்ஜுது அம்ரு, வஉபுது அம்ரு, வஃஅலு அம்ரு எல்லாமே வந்து இஃப்அலா இஃப்அலுங்கிற வஜனில் அது இருக்குது, இஃப்அலுங்கிற இடத்துல அது இருக்குது. அடுத்து பயிற்சி 8 லவை ஃபில் ஃபராகி கோடிட்ட இடத்துல ஃபீமா ஒன்றிலே எலி அடுத்து நின்ற ஒன்றிலே ஃபஅல அம்ரு அம்ருடைய ஃபலை வை முனாசபன் தோதுவான அம்ருடைய ஃபலை வை. இக்ர படி குரானை ஓது. யா மரியமே குரானை ஓது. அப்போ இக்ர போட்டுக்கொண்டு தான். யா அவுலாது சிறுவர்களே, ஹுபுஜா அப்போ என்ன அவுலாது பன்மையாக இருக்குது.
அப்போ அக்கலைய குழு குல் குலா குழு சாப்பிடுங்கள். ஓகேவா? சாப்பிடுங்கள். குப்ஜ ரொட்டியை சாப்பிடுங்கள். வஸ்ரபு குடியுங்கள். கஹுவத்தை காப்பியை குடியுங்கள். ஏன்னா பன்மையாக இருக்கனால இஃபோல் இஃபலா இஃபோலுங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். அடுத்து மினல் ஃபஸ்லி யா மூசா, மூசாவே வகுப்பறையில் விளையாடாது. அப்போ லாத்தல் அப் அப்போ தான் நஹியை பற்றி படிக்கவில்லையே, அமரை பற்றி தானே படிச்சிருக்கிறான். அப்போ அம்ரு ஃபலை தான் போடணும். அப்போ உஹுருஜ் வெளியேறு. ஹரஜ் யஹ்ருஜா, ஹரஜ் யஹ்ருஜ், ஓகே. உஹ்ருஜ் வெளியேறு. மினல் ஃபஸ்லி வகுப்பறை விட்டு. யா மூசா மூசாவே வகுப்பறை விட்டு நீ வெளியேறு. மூசா அடுத்த நாருக்கு உஜூஹ குன்ன வைத்திய குன்ன பிசாபுனி. அப்போ பெண்பால் பன்மையாக இருக்குது. பெண்பால் பன்மைக்கு என்ன? இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல்ன இஃபோல்ன இடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ கசரன கழுவினான். எகிசிலு கழுகுவான். எகிசிலு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அல்லமுனுக்கு இகிசில் நீ கழுவு. இகிசில் இகிசிலா இகிசிலு இது 3 ஆண்பாலுக்கு உள்ளது. இகிசிலி நீ ஒரு பெண். இகிசிலா நீங்கள் இரு பெண்கள். இகிசில்ன அப்போ இகிசில்ன நீங்கள் கழுகுங்கள். உஜுக குன்ன உங்களோட முகங்களை. வைத்திய குன்ன சரி பெண்பால் பன்மைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த குன்னை வந்துச்சுன்னா பெண்பால் பன்மை தான். சோப்பை கொண்டு உன் முகத்தையும் கையையும் கழுவுங்கள். ரவுசக்க அவனோட தலையை பில் மூசா. அப்போ தலையை மலி மொட்டையடி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹலக்கனா படைத்தான். ஹலக்கனா மொட்டையடித்தான். அப்போ ஹலக்க அது அமுர் வந்து என்ன? ஹலக்க முலாரி எப்படி வரும்னு தெரியலையே. ஹலக்க பஸ் அதாவது ஒரு சட்டம் இருக்குது. ஹலக்க ஹலக்க யஹுலுக்கு. அப்போ ஹலக்க யஹுலுக்கு அப்போ என்ன? அல்லமுர் மனுகு உஹுலுக். அப்போ உன்னுடைய தலையை என்ன பண்ணு? மொட்டையடி. உஹுலுக்கு ரவுசக்க யா பில் மூசா. இது அந்த மூசான கத்தி, அந்த சவர கத்தியை கொண்டு உன்னுடைய தலையை மொட்டையடி. அடுத்து ஹாதிகள் அக்ரப யா அபி இந்த தேலை நீங்கள் கொல்லுங்கள். அப்போ உக்குத்துல் நான் அபி ஒரு ஆள் தானே, ஒருமையாக தானே இருக்குது. அதனால் உக்குத்துல் நீங்கள் கொல்லுங்கள். உக்குத்துல் தான் பதில். கத்தலை எக்குத்துலு உக்குத்துல். கால ஹாலிது ஜமீலிஹி ஜக்கரியா தன் தோழன் ஜக்கரியாவுக்கு ஹாலிது சொன்னான். மானா ஹாதில் கலிமா கேட்டான். அப்போ வச்சுக்கணும். இந்த கலிமாவுடைய பொருள் என்ன என்று கேட்டான். கால ஜக்கரியா சொன்னான். ஆனால் லாதிரி நான் அறிய மாட்டேன். அப்போ எனக்கு தெரியாது. நீ கேளுக்கு என்ன? அலனா கேட்டான். இஸ் அல் அப்போ நீ கேளு. முத்தரிச இஸ் அலில் முத்தரிச ஆசிரியரிடம் கேளு. லஹ்ம பி தாக்க சிக்கீனி அந்த கத்தியை கொண்டு. அப்போ வெட்டுன்னு வச்சுக்கோ. அப்போ கத்த எக்குத்தவு அல்லவனுக்கு இக்குத்த நீ வெட்டு. லஹ்மே இறைச்சியை வெட்டு. பி தாக்க சிக்கினி அந்த கத்திரியை கொண்டு. ஹாதின்னா கூர்மையான கத்தியை கொண்டு. யா ஹத்திஜா கூர்மையான அந்த கத்தியை கொண்டு நீ என்ன பண்ணு? அந்த இறைச்சியை நீ வெட்டு. அடுத்து இஸ்மக உன்னுடைய பெயரை. அப்போ இப்படி இது முடிஞ்சா? இஸ்மக்க உன்னுடைய பெயரை தஃப்தரிக்க அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானே நோட்டின் மீது உன்னுடைய பெயரை நீ எழுது. அப்போ ஒக்குத்துபு நீ எழுது இஸ்மக்க உன்னுடைய பெயரை. ஓகேவா? அடுத்து காலத்து முத்தரிசா அதில் தாலிபாத்தி மாணவிகளுக்கு பெண் ஆசிரியை சொன்னால் என்ன சொன்னால்? ஆனே இப்போது இளல் மக்தபத்தி ஆஃபீஸுக்கு போங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ இது போகிறதுக்கு என்ன? தஹப இதுஹபுன நீங்கள் போங்கள். இதுஹபுன ஆன எல் மக்தபத்தி லைப்ரரிக்கு இப்பொழுது நீங்கள் போங்கள். அடுத்து சுகுஃப பத்திரிகையை படியுங்கள். படிக்கிறதுக்கு என்ன? கர அல்லமுர் மினுகு இக்ரா என்ன நீங்கள் படிங்கள். சூஃப பத்திரிகையை நீங்கள் படியுங்கள். வல் மஜல்லாத் மேலும் ஒன்று சுகுஃபுனா மஜல்லாத்னா பத்திரிகை, சூஃபுனா ஏடு. நவீன காலத்தில் செய்தி இந்த பத்திரிக்கை இதெல்லாம் தெரியுது, எதுக்கு பயன்படுத்துகிறான்னு தெரில. அப்போ 10 நியூஸ் பேப்பரை படியுங்கள், பத்திரிகையை படியுங்கள். லைப்ரரிக்கு போங்க, நியூஸ் பேப்பர் இதை என்ன பண்ணுங்கள் படியுங்கள். சும்மா பிறகு
இலல் ஃபஸ்லி வாருங்கள்னு வச்சுக்கிட்டோம்னா, வரத்துக்கு என்ன சொல்றது? இர்ஜிகு திரும்பி வாருங்கள். அப்ப இர்ஜி'ன இர்ஜிஅ ரஜஅ இர்ஜிஉ ஓகே. இர்ஜி'ன நீங்க திரும்பி வாருங்கள். இலல் ஃபஸ்லி வகுப்பறைக்கு பாதி நிஸ்பிசா அரை மணி நேரத்திற்கு பின்னால். அப்போ சில அதிகமாக பயன்படுத்துகிற முலாரியான வேலை வந்து மனப்பாடம் பண்ணிடணும். மாலியை சொல்லிட்டோம்னா முலாரியில் வந்து என்ன ஐன்கிளிமாக்கு என்ன செய்யறதுங்கிற குழப்பம் வரும். அதை கவனிக்கணும். சரி, ஓகே. அடுத்து யா அம்மார், அம்மாரே மிந்திலுக்க உன்னுடைய கர்ச்சிப் வசீகுன் சித்தன் ரொம்ப அழுக்காக இருக்கிறது. அப்போ என்ன பண்ண? இகுசில் ஹூ நீ அதை என்ன பண்ண? துவை. அக்ஸாமுல் ஃபேலி சலாசத்தன் ஃபேருடைய வகையில் 3 மாலி முலாரி அம்ரு இறந்த காலம் வருங்காலம் கட்டளை வாக்கியம். இந்த இப்போ 3 வகைப்படும். நகுதவன் தஹப் எதுகபு இதுகப். தஹப போனான், எதுகபு போவான் போகிறான். வருங்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் ஒன்று தான். இதுகபு நீ போ. இப்படி 3 வகை இருக்கிறது. கலிமாத்துல் ஜதீதா புதிய பாடம். அக்ரபு தேல் அக்காரபு தேல்கள். ஹிதாவு செருப்பு அஹதியத்தின் செருப்புகள். ஜன்னத்து சொர்க்கம் ஜன்னாத் சொர்க்கங்கள். நகுசான் நகுசான்னா கொட்டாய் விடுறதா இல்லை சோம்பல் முறித்தலாம் தெரில, பார்த்து தேடிங்க டிக்ஷனரியில். கவுபுன் கோப்பைகள். சவுத்துன் சவுண்டு அஸ்வாத் சவுண்டு சப்தங்கள். எதுன் கை ஐதின் ஐதி இப்படி 2 ஜம்மு இருக்குது. அடுத்து ஜவுஜுன் ஜவுஜுன்னா ஜோடி கணவன். தக்கர் மன்னஸ் ஆண்பாலுக்குரியது பெண்பாலுக்குரியது. அப்போ ஜோடின்னு வச்சுக்கலாமா? இதை பற்றி யோசிக்கணும். அலக்குன் இரத்தக்கட்டை. மிதியாவுன்னா இப்போ தான் நடத்தினேன். மிதியா ரேடியோ சேனலு ரேடியோ. ஜவ்வுன் கிளைமேட்டு. கரீபுன் ரேரு வெளியூர்காரன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. மூசா மூசன்னா இது அந்த கத்தி. முருளிமன் இருள். கனசுன் தொடப்பம் வழக்கமாறு. கனசை சர்ஃபாக வச்சுக்கிட்டோன்னா கனசை கூட்டினான் எக்னசு கூட்டுவான். நலரை பார்த்தான் எல்லூர் பார்ப்பான். சக்கத்தை விழுந்தது எஸ்குத்து விழும். ஜம ஒன்று சேர்த்தான் எஜு ஒன்று சேர்ப்பான். தபக சமைத்தான் எத்துவோ சமைப்பான். கத்த வெட்டினால் எக்குத்தவு துண்டித்தான். ஓ, அப்போ கதை எக்தவு நான் ஒரு இடத்துல ஐன்கலிமாக லம்மு வச்சு படித்த லம்ம கசரை வச்சு படித்தவன் ஞாபகம் இருக்குது. அது என்ன திருத்திக்கினேன் பார்த்து. ஹலக்க எஹ்லிக்கு நான் வந்து ஹலக்க எஹுலுக்கு அப்படின்னு படிச்சுட்டு உஹுலுக்குன்னு படித்தேன். நீங்கள் என்ன படிங்க? அப்போ இஹ்லிக்கு அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அடுத்து அபத வணங்கினான் யகுபுது வணங்குவான். அலிம அறிந்தான் எவ்வளமோ அறிவான். மன தடுத்தான் எவனோ தடுப்பான். ஆத பாதுகாப்பு தேடினா யகுது பாதுகாப்பு தேடுவான். அப்போ இப்போ 2 இடத்துல பார்க்கணும் நம்ம. எங்கே? கத்த எக்குத்த ஓ ஹலக்க எஹுலுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாடத்தில் பார்ப்போமா? அப்போ இங்கே ஐன்கலிமாவுக்கு என்ன பண்ணும்? நான் லம்மு வச்சு படிச்சிருக்கேன். அப்போ கசர் வச்சு படிக்கணும். இஹ்லிக்கு அவனுடைய சரை ரேசகனுடைய தலையை கத்தியை கொண்டு சிறை அப்படின்ட்டு மொட்டையடி ஒன்று படிக்கணும். அடுத்தது அப்போ இக்கு இங்கே அத்திஜான் இருக்கு. நான் கவனிக்காமல் என்ன அர்த்தம் என்ன சொன்னேன்னு தெரில. சரி, இப்போ திருத்திங்க. இக்குத்த இக்குத்த ஈ நீ ஒரு பெண் வெட்டு லகுமை. ஓகேவா? அடுத்து சரி, ஓகே. பாடம் அதுதான். இந்த பாடம் இதோட முடியுது. வேறு ஏதாச்சும் தப்புன்னா அடுத்து 15வது பாடம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பில்லை பார்ப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.